ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த ஓலான்னு சொல்லப்பட்ட ஒரு மைனிங் வந்து நாங்கள் மைன் பண்ணி 2 மாதமாக மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். மெட்டாமாஸ்கில் கனெக்ட் பண்ணி ஒரு அப்போ நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்களுடைய ஸ்னாப்ஷாட், அதாவது மே மாதம் 12ஆம் தேதி ஏர்லி யூசர்ஸுக்கு எல்லா எலக்ட்ரிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் போகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மைனிங்கை மறக்காமல் மைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்தது கல்ப்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்சேஞ்ச், நாங்கள் சதோஷி மைனிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டோம். அவங்களோட இது முடிவாயிட்டு 100% கம்ப்ளீட் ஆகிட்டு நேற்று தான் இதை பற்றி காய்ச்சிருந்தேன். முடிவாகிட்டு இப்போ நாங்கள் கரண்டாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கல. ஆல்ரெடி OEX மைன் பண்ணியாச்சு, கோர் மைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த OG, அதாவது கல்ப் எக்ஸ்சேஞ்சோட இதுவும் நாங்கள் மைன் பண்ணி ஃபினிஷ் ஆகிட்டு அப்புறம் TCA1 TCA2 அதெல்லாம் ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி நேற்று அப்டேட் வந்துருந்தது. இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஷன்களை பார்த்தீங்களா இருந்தால் காட்டுவாங்க. இதில் க்ளோஸ் ஆன ப்ராஜெக்ட்டுகள் காட்டி கொண்டிருக்கிறாங்க, ஷோ ஆகிட்டு. புதுசாக வரப்போகிற ப்ராஜெக்ட்டும் எப்போ வரும்னு தெரியல, ஷோ ஆகும். அது வாரம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அவேர்னஸ் இருந்து கொள்ளுங்க. நான் அப்டேட் பண்ண இதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கோர் கீப்பர்னு சொல்லி இன்றைக்கி நேற்று நல்ல வைரலாக போகின்ற ஒரு ஏர்ட்ராப், கோர் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏர்ட்ராப், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது டக் கோயின்னு சொல்ல போகிற இதுவும் டெலிகிராமை பயன் பண்ணி டெலிகிராமை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிற ஒரு மைனிங், இதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல், ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், டக் கோயின் ப்ரைஸ். டக் கோயினை பாருங்கள், கோயின் மார்க்கெட் கேப்பில் லான்ச் ஆகி லிஸ்ட் ஆகியிருக்கிற ஒரு டோக்கன். அதோடைய ப்ரைஸை பார்த்துக்கொள்ளுங்க. நான் லிங்க் தரேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்த பிறகு இப்படி ஒரு ஆப்ஷன், இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதில் லான்ச் அப்ளிகேஷன் நான் டவுன் போட்டு காட்டியிருக்கேன். அந்த லான்ச் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய இப்படி ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு போவோம். ஸ்டார்ட் ஃபார்மிங்னு போயிட்டு உங்களோட யூஆர் பேலன்ஸ் 0 காட்டும். ஸோ அந்த ஃபார்மிங் இருக்கிற ஸ்டார்ட் ஃபார்மிங்கை கொடுத்தா உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆகி ஃபார்மிங் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கொண்டிருக்கும். 8 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டும். மைனிங் 24 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் மாதிரி, இது 8 மணித்தியாலம். மைனிங் ஃபார்மிங் ரெண்டும் கிடத்துற ஒன்று தான். ஸோ அதுக்கு பிறகு இந்த டாஸ்க்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. சில டாஸ்க்கள் தந்திருப்பாங்க. கனெக்ட் வாலெட், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, இப்படியான இதுகள்லாம் இருக்கும். கனெக்ட் வாலெட்னா ஓப்பன் வாலெட்டின் டெலிகிராம். நீங்கள் டெலிகிராமில் சில நேரம் வாலெட் வச்சுருப்பீங்க. அல்லது டொன் கீப்பர் வாலெட்டும் யூஸ் பண்ணி ஏர்ட்ராப்ஸுக்கு தேவை. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் ப்ரோசஸ். எல்லா மைனிங்ஸுக்கும் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அது இதோட கணக்காகவும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணி எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டு வந்தீங்களா இருந்தால், ஃபார்மிங் ஆப்ஷனுக்கு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ்கள் ரிசீவ் ஆகிருக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. என்னுடைய இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் காட்டி கொண்டிருக்கும். கீழே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய இன்விடேஷன் ரெஃபரல் லிங்க் வரும். அந்த லிங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரெஃபரல்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பிக்கொள்ளுங்க. அதோட டாஸ்க்குகள் பார்த்து எல்லா டாஸ்க்கள் சில நேரங்களில் புது டாஸ்க்கள் வரலாம். அந்த டாஸ்க்களையும் அவைலபிளாக இருக்கிற டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபார்மிங் டைம் 8 hours ஒன்ஸ். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ண மறக்க வேணாம். ரைட், அடுத்து 2வது ஏர்ட்ராப்புக்கு வருவோம். கோ கீப்பர்னு சொல்கிற ஏர்ட்ராப். அது யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா OpenX. நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வித்ரோவுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். OpenX வச்சு மைனிங்கில் பண்ண OpenX, நல்ல வைரலான OpenX டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. We are elated to announce our dynamic partnership with CoKeeper organization. This cooperation brings OpenX. ஸோ இது ஒரு வாலெட் மைனிங். இது இவங்ககிட்ட ஒரு வாலெட் ஒன்று இருக்குது. கோர் கோயினை நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ணதுக்கான ஒரு வாலெட். அந்த வாலெட்டை நாங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த கீழே வாலெட் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வந்து வரும். அதில் டவுன்லோட் நவா கொடுத்துக்கொள்ளுங்க. டவுன்லோட் நவா கொடுத்த பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் நவா கேட்கும். டவுன்லோட் நவா கொடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு PDF மாதிரி ஓப்பன் ஆகி அப்புறம் டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட மெயில் செலக்ட் பண்ண கேட்கும். அப்புறம் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு சொல்லி இப்படி வந்து நிற்கும். அந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஒரு APK ஒன்று டவுன்லோட் ஆகும். CoKeeper.apkன்னு சொல்லி 78.6 MB பெறுமதியான ஒரு APK ஒன்று டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே போன நேரத்தில் உங்களை புதுசாக ஒரு வாலெட் க்ரியேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. கோர் கீப்பர் வாலெட் க்ரியேட் பண்ணி புதுசாக ஒரு வாலெட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரியேட் பண்ணி அதில் சீக்ரெட் ஃப்ரேஸ், உங்களோட பயோ ஆத்தென்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ண பிறகு கீழே கோர் இருந்தது மேலே அந்த கோரை கொடுத்தீங்களா இருந்தால் ஒரு ரிசீவ் அட்ரஸ் வரும். ரிசீவை கொடுத்து அந்த அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதான் என்னுடைய CoKeeper எக்ஸ்சேஞ்சோட வாலெட்டோட கோர் கோயினோட ரிசீவ் அட்ரஸ். நான் இதை காப்பி பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நீங்களும் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த லிங்குக்குள்ளே போய் பாருங்கள். அந்த லிங்குக்குள்ளே போன பிறகு ஒரு கேப்சா தருவாங்க. அந்த கேப்சாவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும். ப்ளீஸ் டூ த ரிக்வயர்ட் டாஸ்க் டு பி எலிஜிபிள் டு கெட் ஏர்ட்ராப்ஸ் டோக்கன். நீங்கள் ஏர்ட்ராப்ஸ் டோக்கனை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 30 கோர் கீப்பரோட ஷார்ட் ஃபார்ம் கோக். அந்த கோக் தான் எங்களுக்கு தரப்படுறாங்க. $15 போட்டிருக்காங்க. உண்மையாக போய் தெரியலை. ஸோ ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 5 கோக் எங்களுக்கு வரும். ஓகே,
ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு இந்த டாஸ்க்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் பார்த்து கீழே ஜாயின் ஏஆர்ட்ராப் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஜாயின் ஏஆர்ட்ராப்பை கொடுத்த அப்புறம் இந்த டாஸ்க் இதெல்லாம் மெண்டட்டரி டாஸ்க், அதாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய டாஸ்க்கில் அந்த டாஸ்க் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, நியூஸ் சேனலில் ஜாயின் பண்ணுறது, ஸ்பான்சர் சேனலில் ஜாயின் பண்ணி, ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணி 5 பேரை டேக் பண்ணி அவங்க தந்திருக்கிற ஹேஷ்டேக்ஸில் இன்புட் பண்ணி ஒரு நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய பின் போஸ்ட்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் சப்மிட் யுவர் வாலெட் அட்ரஸ், நாங்கள் நாங்கள் டவுன்லோட் பண்ண கீப்பர்லேருந்து எடுத்து தான் நாங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் டீட்டெயில்ஸுக்கு கொடுத்த பிறகு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி திருப்பி வரும். இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரெண்டாவதுல நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பவர் நியூஸ் சேனல் சொல்ல 2வது சேனல் இருக்குது தானே, அதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கிறதாவது இருப்பீங்க. ஜாயின் பண்ண பிறகு கிளிக் ஹியர் டு ப்ரூவ் யூ ஆர் ஹியூமன் சொல்லி உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் கவனிக்காமல் வந்திருப்பீங்க. உங்களை வெல்கம் பண்ணி போட்டு அடியில் எப்படி வந்துருக்கு நீங்கள் கவனிக்காமல் வெளியே வந்திருப்பீங்க. நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண பிறகு தான் இந்த டாஸ்க் மூணுமே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த மூணையும் கம்ப்ளீட் பண்ணி திருப்பி வரதா இருந்தால் இதான் பிரச்சனை. ஸோ அந்த டாஸ்க்கை கிளிக் டு வெரிஃபை ஹியூமனை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் அவங்களுடைய நியூஸ் சேனல், ஸ்பான்சர் சேனல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ண பிறகு டன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. டன் ஆப்ஷன் கொடுத்த பிறகு சப்மிட் டீட்டெயில்ஸ் கேட்கும். சப்மிட் டீட்டெயில்ஸுக்குள்ளே உங்களுடைய டெலிகிராம் யூஸ் நேம் இல்லை ட்விட்டர் யூஸ் நேம் கேட்பாங்க. ட்விட்டர் யூஸ் நேம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும் @ அதுக்குள்ள உங்களுடைய ட்விட்டர் ரீபோஸ்ட் பண்ணிங்க தானே, அதோடைய ஷேர் லிங்க் கேட்பாங்க. அந்த ஷேர் லிங்கை நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். அதில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இருந்தால் நீங்கள் கடைசியாக ஷேர் பண்ண போஸ்ட் ரீபோஸ்ட் போட்ட இதோடைய லிங்க் வரும். அதை ஷேர் ஆப்ஷனை கொடுத்து அதை லிங்கை எடுத்துகிட்டு வந்து இவ்விடத்தில் நீங்கள் கேட்குற இடத்துல அந்த சப்மிட் யுவர் ட்விட்டர் ரீபோஸ்ட் லிங்க்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்டர் பண்ண வேண்டும். இதை அவங்க வெரிஃபை பண்ணிக்கொள்வாங்க. அதுக்கு தான் யூஸ் நேம் கேட்குறாங்க. ட்விட்டர் யூஸ் நேம் கேட்பாங்க. என்டர் பண்ணி அப்புறம் அந்த லிங்கை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு கீப்பர் வாலெட்லேருந்து எடுத்த எக்ஸ்சேஞ்ச் அந்த வாலெட்லேருந்து எடுத்த கோர் அட்ரஸ் கேட்பாங்க. அதை கோர் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு 30 கோர் ரிசீவ் ஆகிட்டு கோயின் ரிசீவ் ஆகிட்டு பேலன்ஸை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தா 30 கோக் ரிசீவ் ஆகி இதில் இருக்குது. இன்னும் வாலெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஓகே, 5 ஒரு ஆளை நாங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக 5 கோக்கைன் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எவ்வளோ நாங்கள் ரெஃபர் பண்ணிடலாமோ அவ்வளோ ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு 20 பேர் ரெஃபர் பண்ணால் ஒரு 100 கோயின் வரும். 40 பேரை ரெஃபர் பண்ணால் ஒரு 200 கோயின்ஸ் வரும். ஆல்ரெடி எங்களுக்கு 30 கோயின்ஸ் தந்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கழிச்சு பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவு ரெஃபரல் பண்ணிக்கொள்ளுங்க. 200 கோயின் உங்களோட பேலன்ஸில் இருந்தால் நீங்கள் வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய கோர் கீப்பர் அந்த வாலெட்டுக்கு நீங்கள் வித்ரோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ டாஸ்க்கெல்லாம் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ரெஃபரல்ஸும் நீங்கள் யார் ரெஃபர் பண்ணுறீங்க அவங்களையும் இந்த டாஸ்க்கில் கட்டாயம் பண்ண சொல்லுங்கள். இந்த மெண்டட்டரி டாஸ்க்கில் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கும் ரெஃபரல் இன்கம் ஆட் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுக்கும் பிரயோஜனம். சும்மா உள்ள வந்துட்டு ஜாயின் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணிட்டு வெளியே போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து வடிவாக கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபரல்ஸ் வேணும்னு யோசிக்கிறார்கள். ஷேர் ரெஃபரன்ஸ் லிங்க் ஷேர் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லிடலாம். டெலிகிராமில் கணக்கு குரூப்புகள் இருக்குது, கணக்கு சேனல்கள் இருக்குது. நீங்களே உங்களோட ரெஃபரன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 சேனலில் உங்களோட ரெஃபரல் லிங்கை ரெண்டமாக போட்டு விடுங்க. அதில் குறைஞ்சது ஒரு 5 பேரோ 10 பேர் 20 பேரோ வருவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நான் என்னோடய ரெஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். ரெண்டாமான சேனல் நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க்ஸை ஷேர் பண்ணலாம். அடிக்கடி ஷேர் பண்ணாமல் இப்போ இருந்துட்டு ஷேர் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. தான் ஒரு ட்ரிக்ஸ் ரெஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபர் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு வெரிஃபைடான ஓப்பனெக்ஸ்லாம் வெரிஃபைடான ஒரு ஏர்ட்ராப். ஸோ அவங்களே வெரிஃபை பண்ண நேரத்தில் இது எங்களுக்கு கட்டாயம் இது வெரிஃபைடான ஏர்ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இல்லை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.